பெத்லஹேம் என்ற ஊர் அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்ன, மக்கள் தங்கள் வேலைகளை முடித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். மரியாள் மற்றும் யோசேப்பு நீண்ட பயணம் செய்து அந்த ஊருக்கு வந்தார்கள். தங்க இடம் தேடியாலும் எங்கும் இடம் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர்கள் ஒரு எளிய மாடு தொழுவத்தில் தங்கினார்கள். அங்கு சிறிது நேரத்தில் மரியாளுக்கு வலி தொடங்கி அந்த தொழுவத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனே இயேசு. குழந்தையை பார்த்ததும் மரியாளும் யோசேப்பும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவனை மென்மையான துணியில் சுற்றி மாடு கிண்ணத்தில் படுக்க வைத்தார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மின்னியது. தேவதைகள் தோன்றி உலகிற்கு இரட்சகர் பிறந்த மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார்கள். பின்னர் தூர நாட்டிலிருந்து 3 ஞானிகள் வந்து குழந்தை இயேசுவை வணங்கி பரிசுகளை கொடுத்தார்கள். அந்த இரவு உலகிற்கு அன்பும் அமைதியும் வந்த புனிதமான நாளாக மாறியது.